மை ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லேசி டே. நான் வெயிட் செக் பண்ணல, கருவேப்பிலை சாப்பிடல, காலைல எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தண்ணி ஒரு சொம்பு குடித்தேன். அப்புறம் சர்க்கரை இல்லாமல் ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒரே கரண்டி மாவில் 2 முட்டை உடச்சி ஊற்றி ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன். தோசை பெருசாக இருக்கலாம், மாவு கம்மி, முட்டை வெங்காயம் தான் அதிகம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சன்னாவை தாளித்து எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா அதே 50 கிராம் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். காலையிலையும் தோசை எடுத்துக்கிட்டனால ஒரு கரண்டி ரத்த பொரியல், குழம்பு ப்ளஸ் 2 முட்டை மட்டன் குழம்பு சாப்பிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான மொத்த உணவுமே. இன்றைக்கி காலைல ஒர்க் அவுட் பண்ணல, அதனால் ஈவினிங்காக ஒர்க் அவுட் பண்ணேன். பார்த்திங்கன்னா நான் தொடையில் இருக்க வெயிட்டை தான் குறைக்கணும்னு இப்போது ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுடைய மேலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருந்த ஃபேட்டை ஒரு அளவுக்கு கரைச்சாச்சு. ஆனால் இந்த தொடையில் இருக்க வெயிட்டை குறைச்சோம்னாவே நமக்கு சரசரன்னு வெயிட்டு கம்மியாகும். சில பேருக்கு ஒவ்வொரு இடத்துல வெயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த தொடையில் இருக்க வெயிட்டை இன்னுமே நான் 50% குறைக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு தொடையில் நிறைய வெயிட்டு இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கும். அதனால் கூட நான் பார்க்க ஒல்லியாக தெரியலாம், ஆனால் வெயிட்டு பார்த்திங்கன்னா இந்த 59 இருக்கலாம். ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வெயிட் இல்லை, இந்த தொடையில் தான் வெயிட் இருக்குது. அந்த வெயிட்டு தான் எனக்கு ஓவராக காட்டுதோ அப்படின்லாம் எனக்கு தோணுது. ஸோ தொடை குறையிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். நீங்களுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடல் வேக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஒர்க் அவுட்டை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்கள் கால் கைக்கு அசைவு கொடுத்து வேலை செய்யுங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நமக்கு ஃபுட் கண்ட்ரோலோடு இதுவும் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெயிட்டில் பெரிய மாற்றம் வரும். எவ்வளோ இடுப்பு சுற்றி இருந்த வெயிட்டு, கை சுற்றி இருந்த வெயிட்டு, தொடையை சுற்றி இருக்க வெயிட்டும் குறைச்சிட்டேன். இருந்தாலும் இந்த தொடையை இன்னும் குறைக்கணும், குறைச்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இன்னைக்கு வெயிட் செக் பண்ணல, கருவேப்பிலை சாப்பிடல, கொஞ்சம் லேசியா இன்னைக்கு போயிடுச்சு. பாத்தீங்கன்னா காலையில ஒரே ஒரு கரண்டி மாவுல 2 முட்டை ஆனியன் சேர்த்து ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். சீட்டிங் டே இல்லையா, அதனால ஒரே ஒரு முட்டை தோசை. ஆனா கார்போ அதுல கம்மி தான். சின்னதா ஒரே கரண்டி மாவு, அதுல 2 முட்டை ஆனியன் போடனால அவ்வளவு பெரிய தோசையா தெரியுது. இதோட ஒரு 100 கிராம் சன்னா தாளிச்சு எடுத்துக்கிட்டேன். அதான் காலையில சாப்பிட்டேன், சட்னி சாம்பாரோட அதை சாப்பிட்டேன். மதியம் பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி மாவு காலையில எடுத்துக்கிட்டனால மதியத்துக்கு பாத்தீங்கன்னா அதே ஒரு கரண்டி ரைஸ், அதுக்கு மட்டன் குழம்பு பிளஸ் ரத்த பொரியல் எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சு சாப்பிட்டேன். எனக்கு நான்வெஜ் 2 நேரம் சாப்பிட்றோம் அப்படின்னாவே நார்மலாவே ரொம்ப வயிறு ஒரு மாதிரியா இருக்கும், நான் ஃப்ரீயா விட்டுருவேன். வெயிட் லாஸ்க்கு முன்னாடியும் அப்படிதான் நிறைய சாப்பிடுவேன். அப்போ நிறைய சாப்பிடுவேன், அதனால 2 நேரம் சாப்பிட்டு நைட் எப்பயுமே ஃப்ரீயா விட்டுருவேன். நான் ரசத்துல சாப்பிடுவேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்ல நான் 2 நேரம் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு பசிக்கிற மாதிரி தோணுனா நான் கொய்யாக்காய், பப்பாளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை எடுத்துக்குவேன். சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா தர்பூசணி கூட எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் அந்த மாதிரி சாலட் ஒரு கப் நிறைய போட்டு ஒரு 6-6:30 சாப்பிடுங்க. வெறும் வயிறா இருக்கணும்லாம் இல்ல. நான் இது சாப்பிட்டனால எனக்கு பசிக்கல இன்னைக்கு, சோ அதனால தண்ணி குடிச்சிட்டு விட்டுட்டேன். ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கல. ஆனா இந்த ஸ்டார்டிங்ல வெயிட் லாஸ் பண்றப்போ நமக்கு கண்டிப்பா பசிக்கும். நான் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். சோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு 6-6:30 முடிச்சிருங்க. நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்டவே சில பேருக்கு பசிக்காது, அது ஓவர் வெயிட் இருந்தாலும் சரி, கம்மியா வெயிட் இருந்தாலும் சரி. அதனால நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா பசிக்காது. எனக்கும் அப்படிதான். சோ இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு என்ன வெயிட்டுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.